guys, good evening, welcome to my channel. And இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு ஆப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி கோல்டு கொரியர் வந்து நம்ம ஃப்ரெண்டை ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் அதை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதில் வந்து ஏர்ன் பண்ணுறதை எப்படி பார்க்கலாம், ஸோ நம்மளோட இந்த வீக்லி பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, எப்பப்போ எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஜஸ்ட் இது கோல்டு கொரியர்னு சொல்லி அப்ளிகேஷன் அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து அதை ஆனில் வச்சுருக்கேன். ஸோ மேபி எதுவும் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ இது வந்து நம்ம இருக்கிற ஒரு லொக்கேஷன் இருக்கும். ஸோ இந்த 1.1 1.15 அது அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏரியா நம்ம மேப் டோட்டலாக வந்து மால்ட்டாவில் இந்த ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் மேலே இந்த 3 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட நேமே எல்லாமே வரும். ஸோ இதில் டெலிவரிஸ் டுடே, அதாவது இன்றைக்கி நான் எத்தனை டெலிவரி எடுத்திருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூ ஆகும். ஸோ €4 €3 €3 சம்திங். ஸோ எவ்ரிடே டெலிவரி, எத்தனை டெலிவரி எடுத்திருக்கோம், எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக இப்போ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு €2 கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா 1.1, இந்த மாதிரி இதில் சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாட்டர்டே சண்டே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ சாட்டர்டே பாருங்கள், சாட்டர்டே அந்த டைமிங் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து 4 to காலையில் 5 மணி, ஸோ 10 to 11. இதில் வந்து பீக் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியம் ஒரு 2 மணி to 4 மணி, அந்த 12 to 12 to 1:30 இந்த மாதிரி டைமிங்கில் இருக்கும். பட் மேக்ஸிமம் பீக் ஹவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 o'clock மேலே பார்த்திங்கன்னா பீக் ஹவர் வந்து நிறையா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது நம்ம செக் பண்ணி பாருங்கள், 7 to 7 o'clock மேலே எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வாரம் வந்து 1.5 to 1.6 எல்லாம் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெலிவரி எடுத்திங்கன்னா ₹2 இடத்துல உங்களுக்கு ₹3 3.50 அந்த மாதிரி வரும். ஸோ நல்லா ஏர்ன் பண்ணால் இந்த மாதிரி இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் செக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வாரம் எவ்வளோ வருதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து ஆர்டர் எடுக்கிறீங்க, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கெண்டுக்கு பார்க்கும்போது இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.35 தராங்க, எப்போ 21. ஸோ 9 o'clock நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது 1.35 தராங்க. அது ஒரு 10 மணிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.2 தராங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஏர்னிங்ஸ்ன்ற ஆப்ஷன். ஏர்னிங்ஸில் வந்து நம்ம எப்பப்போ இந்தந்த டயத்தில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே வந்து சர்டன் டைம் கொடுத்துருவாங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ். இனி எதுவும் மெசேஜ் எதுவும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் எதுவும் நீங்கள் பேசியிருக்கீங்க, ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்கேஸ் அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா ஃபுல்லுமே இந்த வந்து இன்பாக்ஸில் காட்டும். வெளியில் போயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம அவ்வளோ செக் பண்ணுவோம். நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது டுடே, வீக், மந்த் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் டுடே இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்யூரசி ரேட் 88.9%. நார்மலாக வந்து 100% வரணும், பட் 88.9 தான் வந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு ஆர்டர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு அப்படின்னா, எப்போ நான் ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி நான் ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணாமல் எடுத்து விட்டுட்டேன் இடையில நிற்கும் போது. ஸோ என்னோடய நோட்டிஃபிகேஷன் வால்யூம் கம்மியாக இருந்தனால நான் அந்த ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 88.9% வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டெலிவரி பார்த்திங்கன்னா நான் 8 டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்டு கிராஸ் ஏர்னிங்ஸ், அதாவது டிப்ஸு, டெலிவரி எல்லாமே சேர்த்து வந்து எவ்வளோன்றதை வந்து இங்கே மென்ஷன் ஆகி காட்டுது. 28.94 வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ கிலோமீட்டர் டோட்டல் ட்ராவல், அதாவது இந்த அப்ளிகேஷனில் அந்த மேப்பில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இந்த 44.30 கிலோமீட்டர். பட் இதோட டபுள் மடங்கு ட்ராவல் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கொஞ்சம் லாங்கும் கொடுத்துருவாங்க. ஸோ திரும்பியும் கொஞ்சம் நீங்கள் ஒரு மெயினான பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து வீக்லி, என்னோடய வீக், அதாவது மண்டே டு சண்டே வரைக்கும் இவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மண்டே வரும்போது இந்த இது மாறிடும். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக இப்போ மண்டே நேற்று இன்றைக்கி 2 நாளைக்கு வந்து நான் 18 ஆர்டர் டோட்டலாக எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் எனக்கு வந்து 58.42 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். டிப்ஸு பார்த்திங்கன்னா 250. அதாவது இந்த மந்த்து பார்க்குறோம், டோட்டலாக இந்த மந்த்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 100 டெலிவரிஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 361.97 வந்திருக்கு. டோட்டல் இத்தனை கிலோமீட்டர் ப்ளஸ் டிப்ஸ் வந்து 15.
ஸோ இந்த மாதிரி வரும். 4வது ப்ரொஃபைல், உங்களோட டீட்டெயில்ஸ். இது வந்து மேக்ஸிமம் பெரிய லெவலில் எதுவும் இருக்காது. இதில் வந்து நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆப் செட்டிங்ஸில் போய் நேவிகேஷன் போனீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்போ இல்லை வேஜ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இங்கே உள்ள எல்லா பேருமே வந்து இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் எங்கேயாவது ரோடு பிளாக்காக இருக்குது, இல்லை போலீஸ் இருக்காங்க, ஆர் அதர்வைஸ் ஏதாவது ஒரு ஹசார்டு, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எல்லாமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பெட்டர் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ட்ரைவ் பண்ணலாம் தாராளமாக. இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து கீழே கூகுள் மேப் இருக்கும். கூகுள் மேப் டச் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூகுள் மேப்பில் போய் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் லாங்குவேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டு தமிழ் ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஒன்லி இங்கிலீஷ் தான் இருக்குது. அதில் அதர் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ மேப் செட்டிங்ஸ் இதில் வேணும்னா உங்களுக்கு டார்க் மோட் பண்ணிக்கலாம். அண்டு இது என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நான் செக் பண்ணலை. எனேபிள் பிக் ஆர்டர் ஸ்க்ரீன் ஐடி. ஸோ இப்போது மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11:50 ஆகுது. ஸோ மேக்ஸிமம் நியர்லி 12 o'clock ஒரு 10-15 மேலே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆர்டர் கம்மியாயிரும். ஏன்னா ஆர்டரு நிறையா தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1-2 ஆர்டர் வரும். நம்ம லக்கு இருந்துச்சுன்னா வரும். பட்டு இன்றைக்கி லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எந்த ஆர்டருமே ப்ளேஸ் ஆகலை. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் இருக்கிற லொக்கேஷன்லேயே 1 2 ஒரு 4 பேர் போல்ட் அங்கே தனியாக நிற்கிறாங்க, 2 வோல்ட் வர நிற்கிறாங்க. ஸோ அவங்க எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த கால்ஸ் எல்லாமே மேபி ரொம்ப நேரம் யாரும் ஆர்டர் வராமல் லாகின்லேயே இருந்தால் கொடுக்குறாங்களா, இல்லை நியர்பையில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான். இந்த மேபி இன்னொரு வீடியோ வந்து நான் இன்கேஸ் ஏதோ ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னா அதை எப்படி டெலிவரி பண்ணுறேன், அந்த டைம் என்ன பண்ணணுன்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக எடுத்து போகிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.